அன்பின் பரலோக பிதாவே, நன்றி சுவாமி. தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்தில் உள்ள எங்களை ஆளுகை செய்கிற தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் சமாதானமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. அவர்கள் தங்கள் காரியங்களில் சிறப்பாய் செயல்படுவதற்கு உம்முடைய வார்த்தையாகிய வசனங்களை அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தில் தந்தருளும். உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வேதாகமம் அவர்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும் சுவாமி. தேசத்தின் தலைவர்களோடு நீர் உடன்படிக்கை செய்யும். உம்முடைய புதிய உடன்படிக்கையை அவர்களோடு ஏற்படுத்தும் கர்த்தாவே. தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய திரு ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாகி அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை படித்து தியானித்து அதன்படி நடந்து எங்களை வழி நடத்துகிறவர்களாக மாற்றும் சுவாமி. எங்கள் தேசத்தின் தலைவர்கள் இப்படி இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் சுவாமி, அவர்களோ பொல்லாத இருளின் கிரியைகளால் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட நிலையை மாற்றி போடும். அவர்கள் கட்டுகளை அகற்றிவிடும். அவர்கள் பரிசுத்தமாய் மன சமாதானத்துடன் இருக்கும்படியாய் அவர்களுக்கு உம்முடைய நல் வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரே, அவர்களை ஆளுகை செய்யும். பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. அவர்களை பரிசுத்தப்படுத்தி நல் வழிகளை போதித்து உம்முடைய வசனத்தை படித்து கை கொண்டு அதன்படி தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் அவர்களோடு நீர் உடன்படிக்கை செய்யும். அவர்கள் எந்தவித பொல்லாப்பும் இல்லாமல் எந்தவித தீமையையும் அவர்களிடத்தில் செய்யாமல் அவர்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும். எல்லா காவலோடும் காத்து கொள்ளும். எல்லாவித ஆவிக்குரிய பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்தள்ளும். எங்கள் தேசத்தின் தலைவர்கள் சுகமாய் வாழ்ந்து சமாதானமாய் வாழ்ந்து எல்லாவித தீமைகளையும் விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து எங்களை பரிசுத்தமாய் ஆளுகை செய்ய கிருபை செய்தல்லோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நன்றி சுவாமி. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.